நெட்ஃப்ளிக்ஸ் உடைய டிஜிட்டல் மீடியா டிஸ்ட்ரிபியூஷன் இன்னைக்கு வேற லெவலுக்கு போச்சு. ட்ரெடிஷ்னலான டிவி ப்ராட்காஸ்டர் மாதிரி இல்லாமல் மேசிவ் டிஸ்ட்ரிபியூட்டட் சாஃப்ட்வேர் கம்பெனியாக அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 நெட்ஃப்ளிக்ஸ் உடைய டோட்டல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்ராக்சிமேட்டாக 325 மில்லியன். 2019 இந்த நம்பர் 167 மில்லியனாக தான் இருந்துச்சு. இது வெறும் மார்க்கெட்டிங் மட்டும் கிடைச்ச சக்ஸஸ் கிடையாது, இது எக்ஸ்ட்ராடினரியான இன்ஜினியரிங்க்கு கிடைச்ச வெற்றி. இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா வேர்ல்டு வைட் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோ ஸ்ட்ரீம்ஸை கன்கரண்டா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஹியூஜ் டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட் இது. 2022 நெட்ஃப்ளிக்ஸ் மட்டுமே குளோபல் இன்டர்நெட் டவுன் ஸ்ட்ரீமில் 15% வரையும் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. 2024 யூடியூப், டிக்டாக் மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அவங்க அதே 12% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மேனேஜ் பண்றதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் டியூவல் கிளவுட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க. பிசினஸ் லாஜிக், ஆத்தென்டிகேஷன், ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி கண்ட்ரோல் பிளேன்ஸ்க்கு எல்லாமே AWS சர்வர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஹெவி வீடியோ டெலிவரிக்கு நெட்ஃப்ளிக்ஸ் உடைய ஓன் CDN ஓப்பன் கிளவுடை யூஸ் பண்றாங்க. இனிஷியல் டைம்ல நெட்ஃப்ளிக்ஸ் நார்த் அமெரிக்கால தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் நெட்ஃப்ளிக்ஸ் உடைய யூசர் பேஸ் அதிகமா இருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் இன்டர்நெட் ஸ்பீடு, இன்டர்நெட் ஸ்டெபிலிட்டி, அப்புறமேட்டு யூசர் ப்ரெஃபரன்ஸ் இது எல்லாமே வேற வேறையா இருக்கும். அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு அடாப்டிவ் சிஸ்டம் தேவைப்படும். அது நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டே இருக்கு. இதை அச்சீவ் பண்றதுக்கு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸை அவங்க ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1, ஸ்கேலபிலிட்டி. 325 மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸை சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஒரே வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சர்வர் கிராஷ் ஆகாம அவங்களுக்கு டெலிவரி பண்றது பிக்கஸ்ட் சேலஞ்ச். இனிஷியல் ஸ்டேஜில் நெட்ஃப்ளிக்ஸோடைய ஆர்கிடெக்சர் மோனோலித்திக் ஆர்கிடெக்சராக இருந்துச்சு. அதாவது அவங்களுடைய பில்லிங், அப்புறமே ரெக்கமெண்டேஷன், மூவிஸ் இது எல்லாமே டைட்லி கப்புல்டா ஒரே சிங்கிள் சிஸ்டமா கனெக்ட் ஆகி இருந்துச்சு. ஒரு பக் வந்துச்சுனாலும் மொத்த சிஸ்டமும் மொத்த சர்வர்ஸும் கிராஷ் ஆகி போயிடும். இதுக்கு சொல்யூஷனாக தான் மைக்ரோ சர்வீசஸை கொண்டு வந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய சிங்கிள் சிஸ்டமா இருந்த அப்ளிகேஷனை மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸா AWS மேல இன்ஸ்டால் பண்ணாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட 1000+ இண்டிபெண்டன்ட் மைக்ரோ சர்வீசஸ் இருக்கு. இது எல்லாமே AWSல ரன் ஆயிட்டு இருக்கு. இதனால என்ன யூஸ்னா ஒவ்வொரு சர்வீசஸும் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸை ப்ளே பண்ணும். இப்போ ஈவினிங் டைம்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த டைம்ல ரெக்கமெண்டேஷன் சர்வீசஸ் மட்டும் ஸ்கேல் ஆகும். பில்லிங் சர்வீஸ் மந்த்லி ஒன்ஸோ இல்லை எப்பயாவது தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு அவ்வளோ ஹெவி டிராஃபிக்ஸ் தேவையில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி சிஸ்டம் அதை ஹேண்டில் பண்ணிக்கும். இதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் தான் அமேசானுடைய EC2 சர்வர்ஸ் அண்ட் EKS கண்டெய்னர்ஸ். நெட்ஃப்ளிக்ஸ் 1 lakh+ சர்வீசஸை ரன் பண்றதுக்கு EC2 கம்ப்யூட்டிங் பவர் கொடுக்கும். EKS அதுக்கான கண்டெய்னர்ஸை மேனேஜ் பண்ணும். டிடஸ் இது நெட்ஃப்ளிக்ஸோடைய ஓன் கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம். நெட்ஃப்ளிக்ஸோடைய ஹை த்ரூபுட் ஒர்க்லோடுக்கு ஆப்டிமைஸ் பண்ணது இது. அதுக்கப்புறமா ஆட்டோ ஸ்கேலிங். இப்போ ஒரு சர்வீஸ் அதிகமாக கம்ப்யூட்டேஷன் பவர் யூஸ் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோடைய CPUs அண்ட் மெமரிஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆயிரும். அதே யூசேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதோடைய மெமரியை கம்மி பண்ணிடும். நம்பர் 2, லேட்டன்சி. லேட்டன்சின்னு என்னன்னா நம்ம ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வரதுக்கு எவ்வளோ டிலே ஆகுதோ அதுதான் லேட்டன்சி. நெட்ஃப்ளிக்ஸ் இதை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. குளோபல் நெட்வொர்க்ல டேட்டா ஓஷன் கேபிள்ஸ் வழியா thousands of kilometers டிராவல் பண்ணி வரும். இதுக்கு கண்டிப்பா லேட்டன்சி அதிகமாகும். இதை சால்வ் பண்றதுக்கு கொண்டு வந்ததுதான் நெட்ஃப்ளிக்ஸோடைய ஓன் ஓப்பன் கனெக்ட் கிளவுட் டெலிவரி நெட்வொர்க். இது நெட்ஃப்ளிக்ஸை பில்ட் பண்ண ஓன் கிளவுட் டெலிவரி நெட்வொர்க். இது எப்படி ஒர்க் ஆகும்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுடைய ஓன் ஸ்டோரேஜ் சர்வர்ஸை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்க ISPs கிட்ட இந்த சர்வர்ஸை அவங்க ஓன் காஸ்ட்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல நெட்ஃப்ளிக்ஸோடைய அந்த ரீஜியன்ல யூசர்ஸ் எதை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதை அந்த சர்வர்ஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ யூசர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப ஓஷன்ஸ் வழியா thousands of kilometers ட்ராவல் பண்ண வேண்டிய லேட்டன்சியை இதில் ரொம்ப கம்மியாக குறைக்க முடியும். அதே மாதிரி ISPஸோடைய ஓவர் கேபிள் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய காஸ்ட் இங்கே ரொம்ப கம்மியாகும். இது நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் ISPஸ்க்கும் வின்-வின் சுச்சுவேஷன். நம்பர் 3, ஹெட்ரோஜெனிசிட்டி. நெட்ஃப்ளிக்ஸ் 2000+ டிவைசஸை சப்போர்ட் பண்ணும். 4K டிவிஸ், கேமிங் கன்சோல்ஸ், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ். இங்கே பிரச்சனை என்னன்னா ஒரே வீடியோ ஃபைல் எல்லா டிவைசஸ்லையும் பர்ஃபெக்டாக ப்ளே ஆகாது. ஒவ்வொரு டிவைஸோடைய என்கோடிங்கும் டிகோடிங்கும் டிஃப்ரெண்ட்டாக வரும். இதுக்கான சொல்யூஷன் தான் என்கோடிங் VMAF. ஒரிஜினல் ஹை குவாலிட்டி மாஸ்டர் ஃபைலை அமேசானோடைய S3 பக்கெட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை சின்ன சின்ன சங்க்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் EC2 சர்வர்ஸில் பேரலாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் பண்ற மெத்தட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது, VMAF ப்ராசஸிங்.
இந்த ப்ராசஸிங்க்கு நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுடைய ஓன் மிஷின் லேர்னிங் மாடலை யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் மெட்ரிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணும். ஆனால் விஎம்ஏஎஃப் என்ன பண்ணுன்னா ஹியூமனை ரிசீவ் பண்ணுற குவாலிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணும். இதனால வீடியோ ஃபைலை மேக்ஸிமம் கம்ப்ரஸ் பண்ணாலும் நமக்கு குவாலிட்டி லாஸ் தெரியாது. இந்த ப்ராசஸிங்கில் ஹோல் மூவிக்கும் சிங்கிள் பிட்ரேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அந்த ஷாட்டுக்கு தேவையான மாதிரி அதை என்கோட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஷாட் இருக்குன்னா அதுக்கு ஹையர் பிட்ரேட் தேவைப்படாது. ஸோ அந்த இடத்துல லோவர் பிட்ரேட்டில் அதை என்கோட் பண்ணுவாங்க. இதே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருதுன்னா அதுக்கு லோவர் பிட்ரேட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த இடத்துல ஹையர் பிட்ரேட்டில் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஷார்ட் பை ஷார்ட் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணி வீடியோ குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஓவரால் பிட்ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. நம்பர் 4, பேண்ட்வித். நம்ம ஹெச்டியிலேருந்து 4K இல்லைனா 8K வீடியோஸ்க்கு ஸ்விட்ச் ஆகும்போது அந்த இடத்துல இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே ஹெவி ப்ரெஷர்ஸ் உண்டாகும். இதனால அடிக்கடி வீடியோ பஃபரிங் வரும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அடாப்டிவ் பிட்ரேட் ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வீடியோவையும் சின்ன சின்ன சங்க்ஸாக மல்டிபிள் பிட்ரேட்ஸில் சேவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறப்ப அந்த ஆப் நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இன்டர்நெட் ஸ்பீடு எப்போல்லாம் ஸ்லோ ஆகுதோ அந்த டைமில் லோ குவாலிட்டி சங்க்ஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இன்டர்நெட் ஸ்பீடு வந்துட்டு அதிகமாகிடுச்சுன்னா அந்த டைமில் ஹையர் பிட்ரேட் சங்க்ஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதனால நமக்கு பஃபரிங் இஷ்யூ வராது. 2024 நெட்ஃப்ளிக்ஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலான ஒரு கேஸ் ஸ்டடியை பார்ப்போம். ஆன் டிமாண்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் வேணால் நெட்ஃப்ளிக்ஸ் ஜித்தாக இருக்கலாம். ஏன்னா அவங்களால அந்த வீடியோ சங்க்ஸை வந்துட்டு ஈஸியாக கேஷ் மெமரியில் சேவ் பண்ணி சென்ட் பண்ண முடியும். ஆனால் லைவ் ஸ்ட்ரீமிங் டோட்டலி டிஃப்ரெண்ட். 2024 மைக் டைசன் வெர்சஸ் ஜேக் பால் லைவ் ஸ்ட்ரீமிங்கை வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்திருந்தாங்க. லைவ் வீடியோவை நம்மளால் ப்ரீ கேஷும் பண்ண முடியாது, ஏற்கனவே என்கோட் பண்ணி வச்சும் பண்ண முடியாது. இது எல்லாமே ஆன் டிமாண்டில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி ஆகணும், ஆன் டிமாண்டில் என்கோட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லாக மொத்த யூஸரும் இந்த ஒரு ஸ்ட்ரீமிங் மேலே ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால சர்வர் வந்துட்டு என்கோட் பண்ண முடியாமல் சர்வர்ஸ் மேலே சடன் ப்ரெஷர் வந்ததுனால சர்வர்ஸ் எல்லாமே ட்ராப் ஆயிடுச்சு. இதனால யூசர்ஸோடைய கனெக்ஷன் வந்துட்டு லாஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி லைவ் கண்டென்ட் டேட்டா வந்துட்டு ஒவ்வொரு ஓசிஎஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற லிங்க் வந்துட்டு கன்ஜெஸ்ட் ஆயிடுச்சு. வீடியோ வந்துட்டு மல்டிபிள் ரெசல்யூஷனில் என்கோட் பண்ணுறதுக்கு லேட்டன்சி ஆனதுனால அடுத்து நடக்க போகிற ரிசல்ட்ஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. வேர்ல்டில் ஒரு சைடு இருக்கிற யூசர்ஸ்க்கு ப்ளே ஆன வீடியோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இன்னொரு சைடு இருக்கிற யூசர்ஸ்க்கு ப்ளே ஆச்சு. இங்கே லைவை பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த யூசர்ஸ் அதை பார்த்துட்டாங்க. இது மூலிமா நெட்ஃப்ளிக்ஸ் ஃபெயிலியர்ஸ் மேலே பில்ட் பண்ண ஒரு மார்வல் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சரை பார்த்துருப்போம். ஹியூமன் பெர்செப்ஷனுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஐஎஸ்பிஸோட டைப் பண்ணி வீடியோ கண்டென்ட்டை ஸ்மூத்தாக டெலிவரி பண்ணுறது. இதனால 325 மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸை அவங்களுடைய பிளாட்ஃபார்முக்கு டெய்லியும் ரிக்கரிங்காக அவங்களால வர வைக்க முடியுது. இதோட முடியல. 2026 நெட்ஃப்ளிக்ஸ்க்கு சேலஞ்சஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. 8K வீடியோ ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணணும், ஆட் டயரை சப்போர்ட் பண்ணணும், லைவ் ஸ்ட்ரீமிங்கை சப்போர்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஆர்கிடெக்சரை அவங்க இன்னும் டெவலப் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் டீட்டெயில்டு கண்டென்ட் வீடியோஸ்க்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.